உலக அளவுல 1 கோடி யூனிட் விற்பனை ஆகுதுன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நாம பார்க்க போறது அந்த மாதிரி ஒரு இமாலய சாதனைய செஞ்ச வேகனார் காரோட வெற்றி கதை பத்தி தான். 10 மில்லியன், அதாவது 1 கோடி. இது ஏதோ ஒரு கணக்கு இல்லங்க. இது சுசுகி வேகனார் அப்படிங்கிற ஒரே ஒரு கார் மாடல் உலக அளவுல விற்பனை செஞ்ச கார்களோட எண்ணிக்கை. இது வெறும் ஒரு சாதனை இல்ல, ஒரு சரித்திர மைல்கல்லுனே சொல்லலாம். சரி, ஒரு சிட்டிக்குள்ள ஓட்டுற மாதிரி இருக்கிற ஒரு சின்ன கார் எப்படி உலக அளவுல இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் அதிர்ஷ்டம் இருக்கா, இல்ல ஒரு பக்காவான திட்டமிடலாம்? வாங்க, இதுக்குள்ள என்ன ரகசியம் இருக்குன்னு நாமளே ஆராய்ஞ்சு பார்க்கலாம். முதல்ல இந்த 1 கோடி காருங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு புரிஞ்சுக்கலாம். இது வெறும் ஒரு விற்பனை நம்பர் மட்டும் கிடையாது. கிட்டத்தட்ட 30 வருஷமா மக்கள் ஒரு பிராண்ட் மேல வச்சிருக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கையோட அடையாளம் இது. கிட்டத்தட்ட 32 வருஷம் நினைச்சு பாருங்க. ஜூன் 2025ல வேகனார் தன்னோட 1 கோடியாவது காரை வித்து ஒரு பெரிய சாதனையை தொட்டிருக்கு. 3 தலைமுறையா ஒரு கார் மாடல் மக்கள் மனசுல இடம் பிடிச்சு மார்க்கெட்ல நிலைச்சு நிற்குதுன்னா அதுக்கு காரணம் அதோட அருமையான டிசைனும் காலத்துக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்ட திறமையும் தானே. சரி, இந்த மாபெரும் வெற்றிக்கு விதை எங்க போடப்பட்டுச்சு? வாங்க, கதை தொடங்கின இடமான ஜப்பானுக்கு ஒரு சின்ன விசிட் அடிப்போம். கதை தொடங்குனது 1993 செப்டம்பர் மாசம். ஜப்பான்ல முதல் தலைமுறை வேகனார் அறிமுகமாவுது. அதுதான் இந்த நெடிய பயணத்தோட முதல் அடி. அப்போலாம் யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க இந்த கார் இவ்ளோ பெரிய வெற்றி அடையும்னு. வேகனாரோட மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டே அதோட செமி பானட் டிசைன் தான். சிம்பிளா சொல்லணும்னா, வெளிய பார்க்க கார் குட்டியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள தாராளமா இடம் இருக்கும். இதனால தான் சிட்டிக்குள்ள ஓட்டுறதுக்கும் சரி, ஒரு சின்ன குடும்பம் வெளிய போறதுக்கும் சரி ரொம்பவே வசதியான ஒரு காரா இருந்துச்சு. அவங்களோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள். ஓட்டுறவங்களுக்கு சௌகரியமா இருக்கணும், பயன்படுத்துறதுக்கு ஈஸியா இருக்கணும், இடவசதி தாராளமா இருக்கணும், பிராக்டிக்கலா இருக்கணும். இந்த 4 கொள்கைகள்ல ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப உறுதியா இருந்தாங்க. அதனால தான் அது வெறும் ஒரு வண்டியா இல்லாம பலரோட அன்றாட வாழ்க்கையில ஒரு அங்கமாவே மாறிடுச்சு. ஜப்பான்ல ஆரம்பிச்ச இந்த வண்டி எப்படி உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆச்சு, ஒவ்வொரு நாட்டுக்கு ஏத்த மாதிரி அது தன்னை எப்படி மாத்திக்கிச்சுன்னு இப்ப பார்க்கலாம். ஜப்பான்ல ஆரம்பிச்ச பயணம் 1999ல இந்தியாவுக்குள்ள நுழையுது. அதுதான் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பாருங்க, ஹங்கேரி, இந்தோனேஷியா, பாகிஸ்தான்னு பல நாடுகள்ல வேகனார் உற்பத்தி ஆரம்பிச்சது. அதோட உலகளாவிய தடம் விரிவடைய ஆரம்பிச்சது. இதோட விளைவு இன்னைக்கு 75க்கும் மேற்பட்ட நாடுகள்ல வேகனார் ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஒரு உண்மையான குளோபல் கார். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, ஒவ்வொரு நாட்டிலையும் அது அந்த ஊர் மக்களால நம்ம ஊர் வண்டி மாதிரி கொண்டாடப்பட்டுச்சு. இங்க தான் சுசுகியோட புத்திசாலித்தனத்தை நம்ம பார்க்கணும். ஜப்பான்ல குடும்பங்களுக்கு வசதியா இருக்கணும்னு ஸ்லைடிங் டோர் வச்ச மாடலை கொண்டு வந்தாங்க. ஆனா இந்தியாவுல இங்க மைலேஜ் தானே ராஜா, அதனால அதிக மைலேஜ் தர்ற சிஎன்ஜி மாடலை முன்னிலைப்படுத்தினாங்க. ஒரே கார், ஆனா ஒவ்வொரு சந்தைக்கும் ஒவ்வொரு அவதாரம். ஓகே, இப்போ இந்த மெகா ஹிட்டோட சக்சஸ் ஃபார்முலா என்னன்னு சுருக்கமா பாத்திரலாம் வாங்க. இந்த வளர்ச்சி வேகத்தை கொஞ்சம் கவனிங்க. மொத 10 லட்சம் காரை விக்கிறதுக்கு அவங்களுக்கு 5 வருஷம் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, அடுத்த 40 லட்சம் யூனிட்டுகளை வெறும் 12 வருஷத்துல வித்துட்டாங்க. இதுவே சொல்லுது இந்த காரோட புகழ் எப்படி ராக்கெட் வேகத்துல ஏறுச்சுன்னு. சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் சுசுகியோட வெற்றி மந்திரம். பிராக்டிக்கலான புதுமையான டிசைன், காலத்துக்கு ஏத்த மாதிரி வண்டியை தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தது, உலகம் முழுக்க உற்பத்தியை விரிவுபடுத்தினது, அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா ஒவ்வொரு நாட்டு மக்களோட தேவைக்கு ஏத்த மாதிரி காரை மாத்தி அமைச்சது. 1 கோடிங்கிறது ஒரு பெரிய சாதனை தான். ஆனா இது ஒரு முடிவல்ல, ஒரு புது தொடக்கம். வேகனாரோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது? சுசுகி நிறுவனத்தோட தலைவர் சொன்ன மாதிரி அவங்களோட முழு கவனமும் எப்பவுமே வாடிக்கையாளர்கள் மேலதான். மக்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட டெய்லி லைஃப்க்கு சப்போர்ட்டா இருக்கிறதுனால தான் இந்த வெற்றியை அவங்களால அடைய முடிஞ்சது. நிச்சயமா இது இனியும் தொடரும். 1 கோடி கார்கள், இது ஒரு நீண்ட பயணம். சரி, இதுக்கப்புறம் என்ன? நம்மளோட போக்குவரத்து தேவைகள் ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கு. வேகனார் மாதிரி ஒரு கார் எதிர்காலத்தோட தேவைகளுக்கு ஏத்த மாதிரி எப்படி தன்னை மாத்திக்கும் நினைக்கிறீங்க? இது சுசுகிக்கு மட்டும் இல்ல, நமக்கும் யோசிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான கேள்விதான்.